எல்லாரும் காலையில நல்லா ஆக்டிவா வேலை பார்ப்பாங்க. ஆனா நான் மட்டும் எப்படி தெரியுமா? நடுராத்திரி தான் நல்லா ஆக்டிவா இருப்பேன். சில வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, நைட்டு வந்துட்டு சுத்தமா பாத்திரத்த கழுவிட்டு படுக்கக் கூடாது, வீடுலாம் துடைக்கக் கூடாது. அப்படி அதெல்லாம் செஞ்சேன்னா வீட்ல இருக்க லட்சுமி வந்துட்டு வெளியில போயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னுலாம் தெரியாது. ஆனா நான் நைட்டு வந்துட்டு சிங்க்ல ஒரு பாத்திரம் இல்லாம விளக்கிட்டு தான் படுப்பேன். இப்பலாம் எனக்கு தோணுது நான் வந்து நார்மலாவே இல்லையோ அப்படின்னு. ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கிளீன் பண்ணணும், துடைக்கணும், துவைக்கணும்னே தோணும். நாங்க வேற ஒசூர்ல இருக்கோமா, ஏன் தான் இந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் மழை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரெஸ் துவைச்சு காய போட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு காயுது. ரூமுக்குள்ள காய போட, மறுபடியும் வெளியில காய போட, மழை வர ரிப்பீட். ஒரு பேட்ச் முடிஞ்ச உடனே சரி மிச்சம் இருக்கிற துணியும் துவைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடறனால மேக்ஸிமம் திங்கக்கிழமை நைட்டே கிளீன் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இருந்தனால மேக்ஸிமம் நான்வெஜ் தான் இருக்கும். அதை அன்னைக்கே திண்டு காலி பண்ணி வீட்டை சுத்தமா கூட்டி தொடச்சு விட்டுட்டு நைட் 11 மணி இருக்கும். இங்க குளிருக்கும் மழைக்கும் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அதோட வெளியும் அலசி விட்டாச்சு. காலையில இருந்துச்சு அந்த குட்டு நம்மள செய்யவே விட மாட்டாங்க. அப்படியே நைட் 11 மணிக்கு மேல இந்த பிரம்ம கமலம் பூ புத்துச்சு, அதையும் சாமிக்கு வச்சாச்சு.